வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெண்ட். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட பிஸ்னஸ் ஓவர்வியூ நம்ம பார்த்துருவோம். இவங்க வந்து 1952ல் வந்து இன்கார்பரேட் ஆகிருக்கிறாங்க. தென் 1998ல் வந்து லாக்மேவோட இவங்க வந்து இன்கார்பரேட் ஆகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இவங்க வந்து என்னென்னலாம் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஃபுட்வேர், கிளாத்திங், ஃபுட்வேர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ், ஃபுட்ஸ், பிவரேஜஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் அது மாதிரியான நிறைய ப்ராடக்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தென் இவங்க வந்து அவங்க கீழே நிறைய பிராண்ட் நேம் இருக்குது. ஜோடியோ, வெப்சைடு, ஜாரா, மாசிமோ, இதெல்லாம் வந்து இவங்களோட பிராண்ட் நேம் வந்து ஃபெமிலியர் பிராண்ட் நேம்ஸ்க்குள்ள வராங்க. ஸோ இப்போ இவங்க வந்து என்னென்னலாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், அந்த எல்லா செயின்ஸ்லையும் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்க தகவலாக பார்க்குறோம். இவங்களுடைய அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது ஃபாலிங் கமெண்ட், ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. அப்படின்னு சொன்னாக்க பெரிஷில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 5084ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 3923 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அதே மாதிரி பெக்டிடிஎம் நெகட்டிவ்ல இருக்குது, பெக்கி அதோட ரேங்கிங்லேயும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது. நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயரில் வந்து 47% மைனஸில் இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1.45ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு ஒரு 17% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது 2027க்கு 25% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026க்கு 17.5% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய 2026ல் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 2025ல் ஹை அண்ட் லோ பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 2025ல் ஜனவரி மாதம் ஹை வச்சிருக்கிறா 7493, டிசம்பர் மாதம் லோ வச்சிருக்கிறா 3930. 2025 டிசம்பர் லோ வச்சிருக்கிறா 3930. இப்போ நமக்கு 2026க்கு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 4757. ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டை இவன் வந்து கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு, இன்னும் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது S1 2020, S2 1194. சப்போஸ் இப்போ வந்து இவன் வந்து இந்த நிலையிலிருந்து பிரேக் பாயிண்டான 4757 உடச்சு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த சைடு ரெசிஸ்டன்ஸ் சைடு கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 வந்து 5267லேருந்து 5583. R1க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் R2 7273லேருந்து 8319. நான் R3 மார்க் பண்ணலை. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சிருக்கிறான், இன்னும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரேக் பாயிண்ட் வரைக்கும், அதாவது மேலே வந்து கொஞ்சம் போனோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதோட அவன் வந்து எகெயின் திருப்பி ஒரு ஸ்ட்ராங்காக கரெக்டிவ் ட்ரெண்டை திரும்பினா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி S1 2020, S2 1194 அப்படிங்கிற லெவலில் இது வருது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா